வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்குறோம். ஏதாவது கொடுத்தா தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறோம். இயேசு சாமி நமக்காக அந்த கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? அந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்ம வாழலாம், நம்முடைய உழைப்பில் நம்ம வாழலாம், நம்முடைய அறிவில், டேலண்ட்டில், நம்முடைய பிரயாசத்தில் வாழலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்ம பாதுகாக்குது. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா, என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் குடும்ப ஜீவியத்தில் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லலாமா? நீங்கள் சுகம் கொடுத்துருக்கிறீங்களே நன்றின்னு சொல்லலாமா? என்னை பாதுகாத்திருக்கிறீங்களே நன்றின்னு சொல்லலாமா? என்னை வழி நடத்துறீங்களே நன்றின்னு சொல்லலாமா? என்னோடு கூட இருக்கிறீங்களே நன்றின்னு சொல்லலாமா? ஒருவேளை நான் மரித்திருந்தா என் உடல், என் சரீரம் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கும். என்னை பாதுகாத்தீங்க, என் மேல் இரக்கமாக இருந்தீங்க, அதற்காக நன்றின்னு சொல்லலாமா? இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் நம்மளை மறந்திருக்கலாம், ஆனால் கடவுள் நம்மளை மறக்கவில்லையே. அந்த கர்த்தர் நம்மளை மறக்கவில்லையே, நம்மளை நினைவு கூர்ந்தாரே. அதை நினைத்து நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? இந்த நேரம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நேரம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிற நேரம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். நம் உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். அவர் நம்ம சொல்கிற நன்றியில் பிரியப்படுகிறார். நன்றியில் பிரியப்படுகிற தெய்வம். அப்பா தேங்க்யூன்னு சொன்னால் அவ்வளோ பிரியப்படுகிற தெய்வம். அவர் அன்புள்ள அப்பா, பாசமுள்ள அப்பா, இரக்கமுள்ள அப்பா, நம்மோடு கூட இருக்கிறவர், கைவிடாதவர். அந்த ஆண்டவர் சொல்லம்மா, எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், எனக்கெல்லாம் நீங்கள் தான்ப்பான்னு சொல்லலாமா? காரணம், நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு மேலான நன்மை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். நாம் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான நன்மைகளை நம் வாழ்க்கையில் செய்கிறவர். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்பு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற ஆண்டவர், ஜெபத்திற்கு மேலாக பதில் தருகிற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற ஆண்டவர், நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர், ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்கிறவர், தலை குனிந்த இடங்களிலே தூக்கி நிறுத்துகிறவர். அவரை உயர்த்துவோம். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த
உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி. சொல்லுங்க சொல்லுங்க. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி. என் எதிர்பார்ப்பு, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஆராதனை 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 உமக்கே. இயேசுவே சொல்லலாமா? ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை உமக்கே. சொல்லுங்க இயேசுவை பார்த்து. ஆராதனை 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 உமக்கே. ஆமாண்டவரே, உங்களுமே ஆராதிக்கிறோம் சுவாமி. நீங்க எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்தவரையும் ஆராதிக்கிறோம். எங்களை தூக்கி சுமந்தவரையும் ஆராதிக்கிறோம். எங்க கண்மலையாக ஆண்டவரே, எங்க கோட்டையாக இருந்தவரையும் ஆராதிக்கிறோம். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி எல்லா நேரங்களும் எங்களோடு கூட இருந்தீரப்பா. வெற்றியுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்க நான் தோற்று விடுவேனோ, என் வாழ்விலே நான் ஜெயிக்க மாட்டேனே என்று சொல்லி திகைத்த நாட்கள் உண்டுப்பா. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தீங்க. சிலுவையிலே நான் வெற்றி சிறந்தேன் மகனே மகளே, நான் வெற்றி சிறந்தேன். நான் வெற்றி சிறந்தது உண்மையானால் நீயும் உன் வாழ்விலே வெற்றி பெறுவது உண்மை என்று சொல்லி அப்பா எங்கள் வாழ்வை வெற்றியுள்ள வாழ்வையாக மாற்றினரே, ஸ்தோத்திரம். களிப்புள்ள வாழ்வாக மாற்றினரே, உமக்கு ஸ்தோத்திரம். பலனுள்ள வாழ்வாக மாற்றினரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தில் எல்லாருடைய கண்களும் எங்களை காணாமல் போனது. எல்லாரும் எங்களை மறந்து போனாங்க. ஒரு காகிதத்தை போல எங்களை கசக்கி பிழிந்து தூக்கி எறிந்து விட்டார்கள் அப்பா. ஆனால் என் அப்பனோ என்னை பார்க்க வந்தீங்க. என் அப்பனோ என்னை தேடி வந்தீங்க. எல்லாரும் கைவிட்ட நிலைமையில என் ராஜா எங்களை கைவிடாம வந்தீங்க. எங்களை கைவிடாம இருந்தீங்க. தூக்கி எறியப்பட்டு இருந்தோம், உதறி தள்ளப்பட்டு இருந்தோம். இந்த உலகத்துல ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்தோம் ஆண்டவரே. ஆனா கர்த்தர் நீர் வேணும் என்று சொல்லி அழைத்தீரே. நீ போதும் மகனே என்று அழைத்தீரே. நீ போதும் மகளே என்று அழைத்தீரே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அறிவிலே குறைவர்கள், ஞானத்திலே குறைவுள்ளவர்கள், ஆனாலும் எங்க குறைகளை நிறைவாக்கினீரே. நன்றி சுவாமி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்
உண்மை. எத்தனை பேருடைய வாழ்க்கையில அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல தெய்வமே. சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே சொல்லுங்க. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவர் அவருடைய கண்கள் நம்மை கண்டது. வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி நான் வாழ முடியாது என்று சொல்லி கலங்கின நேரங்களெல்லாம் உண்டு. அந்த இடத்திலிருந்து தூக்கி நிறுத்தினார். நீ எந்த இடத்தில் விழுந்தாயோ அதே இடத்துல உன்னை உயர்த்தினார். நாம் எந்த இடத்துல விழுந்திருக்கிறோமோ அங்கிருந்து உயர்த்தினார். அவருக்கு நன்றி செலுத்தலாமா? முகங்கள் வெக்கப்பட்ட நேரங்கள் உண்டு, தலை குனிந்த நேரம் உண்டு. ஆனால் ஆண்டவர் தூக்கினார். நன்றிப்பா இயேசுவே, நன்றி சுவாமி. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உண்மை. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத ஆமாப்பா உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டனாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே மரிக்கிற பொழுது யூதர்கள் நினைத்தாங்க அவர் வாழ்க்கை இதோடு முடிஞ்சது. போர் சேவர்கள் நினைத்தார்கள் இதோடு முடிந்தது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களும் பெற்றுக்கொண்டவர்களும் நினைத்தார்கள் இயேசுடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று சொல்லி. ஆனால் என் தேவன், என் இயேசு சிலுவையில மரித்தவர் அல்ல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், மரணத்தையும் பாதாளத்திலும் ஜெயித்தவர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என் சகோதரரே, என் சகோதரிகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் கூட முடிஞ்சிருச்சு, இனி என் வாழ்க்கையில எந்திரிக்க முடியாது,
சாதிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்று சொல்லி நெகட்டிவான காரியங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் இந்த துதி ஆராதனை வேளையில ஆண்டவரை நாம் நினைவு கூறுவோம். அவர் ஜெயித்தார், அவர் வெற்றி பெற்றார். வாழ்க்கையில நீங்களும் நானும் ஜெயிக்க போகிறோம், வெற்றி பெற போகிறோம். அவருடைய கண்கள் நம்ம மீது பட்டிருக்கிறது, அதற்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, உடைய கண் என் மேல் பட்டதுக்காக நன்றி. உடைய பார்வை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய நன்மை, என்னுடைய தீமை எல்லாம் உமக்கு தெரியுமே அப்பா. அவங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஸ்தோத்திர பலி நேரத்துல, இந்த துதி ஆராதனை நேரத்துல ஒரு அர்ப்பணிப்போடு கூட நமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி என்று சொல்லி சொல்லலாமா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. இந்த உலகத்துல யாருக்கும் நம்ம புரோஜனம் இல்லாம இருக்கலாம், ஆனா இயேசுவுக்கு நீ வேண்டும், அந்த ஆண்டவருக்கு நீ வேண்டும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். அப்பா உமக்கு நன்றி சுவாமி. தேவரீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி. யெகோவா ராஃபாவாக, யெகோவா ஷம்மாவாக எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி, சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி, எங்களோடு கூட இருந்து தாங்கி சுமந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே இந்த பரிசுத்தமான ஆலயத்தில் வரவும் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளெல்லாம் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தவும் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை எப்பொழுதும் போற்றி கொண்டிருக்கிற பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறது போல ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வழி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கரடு முரடான பாதையில் எங்களை நடத்துங்களே ஸ்தோத்திரம். எங்களை தூக்கி சுமந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு கூட இருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் எங்கள் வாழ்க்கையில நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களையும் இந்த உலகத்தில் விசேஷித்தவளாக படைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் அல்ல, தகுதியுடையவர்களாக மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். புரோஜனம் இல்லாதவர்களாக அல்ல, புரோஜனமாக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். பாவத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். அசுத்தத்துக்கு அல்ல, சுத்தத்துக்காக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். அணிந்ததுக்காக அல்ல, நீதிக்காக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாத படிக்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் நீங்கள் நடத்தி கொண்டு வந்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. அப்பா உமக்கு நன்றி. பிதாவாகி தேவனே உமக்கு நன்றி. குமாரனாகி இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. திரியேக தேவனாக ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திலும் கூட நீர் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவரீர் திருச்சபை மக்களாக நாங்கள் இணைந்து இந்த துதிகளையும் இந்த ஸ்தோத்திர பலிகளையும் இந்த நன்றி பலிகளையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென்.